நிக்குதுக்கு ஆயிலும் குறையல. இந்த வண்டி வந்த நாள்ல இருந்து மாமியார் மரபு மாதிரிதான் ஒரே ஓடி ஆட்டம். ஸ்டார்ட் ஆகுது. ஓடுற வண்டி எப்படி நிக்குது? எல்லா பார்ட்ஸும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியே நிக்குது. ஆமா, ரொம்ப முக்கியம் ஆரன் உனக்கு இல்லையா? ரோட கிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற, கூட்டம் நிறைய வருது. முத்தையா அண்ணன். அப்பா அண்ணன் எங்க? அண்ணா என்னப்பா? இல்ல வாழைக்கு டிராக்டர் கேட்டிருந்தாங்க, பக்கத்து ஊருக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். பாதி வழியிலே மக்கார் பண்ணி சண்டு மாடி மாதிரி படுத்துருச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. நீங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க. நீ கூப்பிடுற போதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மகன் என்ன கூலிக்காரனா? வரமாட்டேன். அது இல்லைங்க, ஏன் இங்க வந்து நிக்கிறப்போ இல்லைங்க, கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமானு பாக்குறேன். கெட்ட பேரா? இல்ல, ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு போறேன்னு நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் அவர் ஏட்டு படிப்பு, அவரால் என்னடா முடியும் போடானாங்க. ஏன்னா யார பார்த்தா ஏட்டு படிப்புங்கிற? எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல என் பேர் சொத்தண்ட அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்கேன். இப்ப போய் சொல்லிடுறேன், அண்ணன் ஏட்டு படிப்பு தான், அவர் மூஞ்சில கரிய பூசி. என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது எந்த மழைய சொன்ன? நீங்க தான். நீ போய் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு சொல்றேன். நாங்க கூலிக்காரமா? இப்ப நம்ம போறது கூலிக்காக இல்லப்பா, உனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போறோம். போய் சொல்லிட்டு வா. நீங்க சொல்றீங்க, நான் போறேன். நல்லா ஏமாதாச்சு. யாரா ஏட்டு படிப்புன்னு சொன்னாங்க அந்த பசங்க. என்ன சிவகாமி, என்னத்தை கண்டுபிட்டா பெருசா சிரிக்கிற? சிரிக்காம என்ன செய்யறது? பண்ணையாளர்களோட சரிசமானமா பழக கூடாது, கம்மங்கஞ்சி குடிக்க கூடாது, அங்க எல்லாம் போக கூடாதுன்னு கண்டிச்சுட்டு இப்ப நீங்களே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? சும்மாவா அனுப்புனாங்க? சவால்ல ஜெயிச்சா நமக்கு தானே பெருமை. நீங்க தான் மெச்சுக்கணும். இந்த பாரு, என் மகன் அருமை உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஒரே வார்த்தையில டவுன் பண்ணிட்டு போயிட்டாளே. நடு ரோட்ல டிராக்டர் நிறுத்திட்டு எங்க போயிட்டா? ஒரு பொண்ணு கிட்ட இப்படித்தான் நடந்துக்கிறதா? ஏண்டா நீ பொண்ணா? ஆம்பளை பையன் நினைச்சேன், இதெல்லாம் அண்டவாதி மாதிரி. மரியாதையை கொடுத்து வாங்கணுமா? உதவி செய்யறது தப்பா? அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானு, அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானேன்னு யோசிக்கிறாங்க. நான்சென்ஸ். தேங்க்யூ. என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். சும்மா நிறுத்தமா? எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளைச்சு ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனை கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். இது உங்களுதா? உழுகிறது. இப்படி நடு ரோட்ல இருந்து கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீல்கிட்ட சொல்லி டேமேஜ் கிளைம் பண்ணு. நில்லுமா, திரும்ப. என்னது ஒட்டை அடிக்கிற மூஞ்சில? என்ன நிப்பாட்டுக்கு வக்கீலுங்கிற வண்டிக்குங்கிற மிரட்டுற? உனக்கு தான் வக்கீல் இருக்காங்களா? எங்க வண்டியை இப்படி இடிச்சு நிறுத்துறதுக்கு எங்க வக்கீல் சொல்லி உண்மையில டேமேஜ் கிளைம் பண்ணுவோம். கோர்ட்ல சந்திப்போம். ஏன் பீச்சை சந்திச்சு பார்க்கலையா? ரெஸ்ட் மாதிரியே வார்த்தையும் மட்டமா வருது. அண்ணா, அம்மா போற வேகத்தை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நேரம் கோர்ட்லயே படிப்பாங்க போட்டுருக்கு. அது சரி, டிராக்டர் ரிப்பேர்னு சொன்னீங்க, அந்தமா இப்படி ஓடிச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினாங்க, மேட்ல நிக்க வச்சிருந்தேன், இறக்கிட்டு